நாம எப்பவுமே சர்க்கரை, எண்ணெய் பத்தி நிறைய பேசுறோம். ஆமா, உப்பு. நாம இந்தியர்கள் அளவுக்கு அதிகமா உப்பு சாப்பிடுறோம்னு ஒரு ஆதாரம் ரொம்ப அழுத்தமா சொல்லுதே. இது உண்மையிலே அவ்ளோ பெரிய பிரச்சனையா? இது நாம சாதாரணமா நினைக்கிற விஷயம் இல்ல. இது ரொம்ப தீவிரமான பிரச்சனை. யோசிச்சு பாருங்க. உலக சுகாதார நிறுவனம் WHO என்ன சொல்லுது? ஒரு நாளைக்கு 5லிருந்து 6 கிராம் உப்பு போதும். ஆமா, 5-6 கிராம். ஆனா நாம இந்திய பெரியவர்கள் சராசரியா 8லிருந்து 11 கிராம் வரைக்கும் சாப்பிடுறோம். கிட்டத்தட்ட 2 மடங்கு. அட கடவுளே, 2 மடங்கா? ஆமா. இதுல முக்கால்வாசி எங்கிருந்து வருது தெரியுமா? நம்ம வீட்டு சமையல். ஊறுகாய், அப்பளம், வத்தல் இதிலிருந்து தான். அது மட்டும் இல்லாம ஹோட்டல் சாப்பாடு, அப்புறம் பாக்கெட்ல வர்ற சிப்ஸ், பிஸ்கட்டு, சாஸு, பிரெட்னு இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள் HFSன்னு சொல்றோம்ல, ஹை ஃபேட் சால்ட் சுகர். ம். இதுலயும் மறைமுகமா நிறைய உப்பு ஒழிஞ்சிருக்கு. இதனால என்ன பிரச்சனை? இது நேரடியா உயர் ரத்த அழுத்தத்துக்கு, அதாவது ஹைப்பர் டென்ஷனுக்கு வழிவகுக்குது. இந்தியால 28% பெரியவங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்குன்னு புள்ளிவிவரம் சொல்லுது. 28%? ஆமா, இது இதய நோய்களோட ஆபத்தை ரொம்பவே அதிகரிக்குது. ஆனா ஒரு நம்பிக்கை இருக்கே, இந்த இந்துப்பு, கருப்புப்பு எல்லாம் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? இது சுத்தமான கட்டுக்கதை. எந்த உப்பா இருந்தாலும் சரி, அதுல இருக்கிறது சோடியம் தான். ஓ, அப்ப அதுல வித்தியாசமே இல்லையா? அளவுல தான் வித்தியாசம். அளவுக்கு அதிகமா போனா விளைவு ஒண்ணுதான். சில சமயம் என்ன ஆகும்னா, இந்த மாற்று உப்புக்கள்ல சுவை கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு மக்கள் இன்னும் அதிகமா சேர்த்துக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியா? அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி உப்புகள்ல அயோடின் சேர்க்காம இருக்கலாம். அதனால அயோடின் குறைபாடு வரவும் வாய்ப்பு இருக்கு. அப்ப பிரச்சனை உப்பு வகையில இல்ல, அளவுல தான் இருக்கு. அதேதான். இதுக்கு நம்ம பல வழிகள்ல தீர்வு காணணும். சமையல்ல உப்பை குறைக்கிறது, உப்புக்கு பதிலா மூலிகை, மசாலா பொருட்களை பயன்படுத்தலாம். சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கு உப்பு பழக்கத்தை கட்டுப்படுத்துறது, ஸ்கூல் மதிய உணவு, அங்கன்வாடியில கொடுக்கற சாப்பாட்டுல உப்பை குறைக்கிறது, அப்புறம் ரொம்ப முக்கியமா உணவுப் பொருட்களோட பாக்கெட் மேலேயே உப்பு அளவு பத்தின எச்சரிக்கை லேபிள், ஃப்ரண்ட் ஆஃப் பேக் லேபிளிங்னு சொல்றோம்ல, ஆமாமா. அதை கட்டாயமாக்குறதுன்னு பல விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. நம்ம அன்றாட வாழ்க்கையில இருக்கிற உப்பு மாதிரி ஒரு சின்ன விஷயத்துல கூட எவ்வளவு கவனம் தேவைப்படுதுன்னு இப்ப புரியுது.